ஹாய், இது உங்கள் எம்டி என்சைக்ளோபீடியா. நான் உங்கள் எம்டி. இன்னைக்கு இயற்கை மருத்துவ குறிப்புகள் ஷார்ட்டாக பார்க்கலாம். மலச்சிக்கல். நைட் படுக்கும்போது 2 வாழைப்பழம் சாப்பிட்டு படுத்தீங்கன்னாக்கா, உங்களுடைய மலச்சிக்கல் பெரும்பாலும் சரியாயிடும். அவ்வளோ தொந்தரவு இருக்காது. அடுத்ததாக கை சுளுக்கு எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுறது? டர்பண்டைன் எண்ணெயை கை சுளுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல நல்லா தடவி நீவி விட்டிங்கனாக்கா உங்களுடைய சுளுக்கு போயிடும். அடுத்தது பெரும்பாலும் பிறக்கக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா நல்லா வெண்மையாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போது கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணுன்னா, அடிக்கடி இளநீர், தர்பூசணி பழம், ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாவே குழந்தை நல்லா சிகப்பாகவும் வெளுப்பாகவும் அழகாகவும் பிறக்கும். பசி நல்லா ஏற்படணும். பெரும்பாலும் பசி இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் சுக்கோட கருப்பட்டி 4 மிளகு சேர்ந்து நல்லா பொடி செஞ்சு 2 வேளை சாப்பிட்டு வந்தீங்கனாக்கா அவங்களுக்கு இந்த அஜீரண தொல்லை குணமாகும். அஜீரணம் குணமாச்சுனாக்கா பசி நல்லா எடுக்கும். இந்த அஜீரணத்தை போக்குறதுக்கு இன்னொரு மருத்துவ குறிப்பும் இருக்குது. கருவேப்பிலை, சுக்கு, சீரகம், ஓமம் இது எல்லாத்தையும் துவையலாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுடைய அஜீரணம் குணமாகும். அஜீரணம் நல்லா குணமாகிடுச்சுனாக்கா, சரியாயிடுச்சுனாக்கா உங்களுக்கு நன்கு பசி எடுக்கும். வணக்கம். அடுத்த வீடியோவில் மீதியுள்ள குறிப்புகளை பார்க்கலாம்.